ஒரு சில பேர் என்ன பண்றீங்கன்னா, சார் ஷார்ட் கட்டை மட்டும் சொல்லுங்க சார், எதுக்கு சார் கான்செப்ட்? நீங்க எப்பா சாமி, கான்செப்டே புரியாம வெறும் ஷார்ட் கட்டை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். நல்லா புரிஞ்சு அப்சர்வ் பண்ண பிறகுதான் அது ஷார்ட் கட்டை போட முடியும். ஷார்ட் கட்டுன்றது இப்ப இந்த சாயில கேட்டா டக்குன்னு தடி போட்டோம். சம்டைம்ஸ் இல்லைன்னா குழப்பி விட்டாங்கன்னா அந்த டைம் நமக்கு பேசிக்ஸ் அந்த கான்செப்ட் ஹெல்ப் பண்ணும். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டே புடிச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நல்லா அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கட் போட்டு வருங்கால அரசியல் இணையடியும் மனமாற வருக நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த பார்ட்ல நம்ம என்னென்னலாம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ், அதாவது கொஸ்டின்ல சில டேட்டாவை கொடுத்துட்டு அதோட ஒரு பொருளோட அடக்க விலை என்ன, அதோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கொஸ்டின்ல சில பல டேட்டாஸ் கொடுத்துட்டு விற்ற விலை என்ன, ஒரு பொருளோட விற்ற விலை என்ன, செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி மார்க்டு பிரைஸ், ஒரு பொருள் நம்ம டிஸ்கவுண்ட்லாம் போனா கடையில கொடுப்பாங்களே, அது டிஸ்கவுண்ட் பண்ண அந்த விலை என்னப்பா இருக்கும், அது டிஸ்கவுண்ட் போக விற்ற விலை என்ன இருக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் தள்ளுபடி, டிஸ்கவுண்ட்ஸ் போச்சுன்னா டிஸ்கவுண்டா போச்சுன்னா அதோட விலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்ல தான் நமக்கு மோஸ்ட்லி எப்படி கேட்கறாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கேட்கறாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்பாங்க, தனி வட்டி கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்பாங்க, தனி வட்டி கொடுத்துட்டு ரேட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த மாதிரி டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, மார்ஜின் பிரைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற செலக்ட் பண்ணுங்க. அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு உடனே வந்து சேரும். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, பேசிக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேவா? எஸ்பி மைனஸ் சிபி, காப்பி கிபி அப்படின்ட்டு எதுவுமே நமக்கு தேவையில்லை. பேசிக்ஸ்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ ஃபார்முலா நீங்க படிக்கணும் அவசியமே இல்லை. எங்கெங்க முக்கியமான ஃபார்முலா இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டாவே போதும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எப்போ நமக்கு ஒரு பொருள் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு பொருளை வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகேவா? ஒரு பொருள் நான் 50 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு வித்துட்டேன். ஓகேவா? ஒரு பொருளை நான் 50 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு எவ்வளவு வந்து லாபம் கிடைச்சிருக்கும், இதுல இருந்து 30 ரூபான்றது கிடைக்கும். கரெக்டா? 30 ரூபான்றது கிடைக்கும். இது புரிஞ்சிச்சு. எப்படி ஒரு நம்ம பொருள் வந்து லாபம்ன்றது கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பொருள் இருக்கு, உதாரணத்துக்கு இந்த பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனா நான் 50 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு லாபம், 30 ரூபா லாபம். இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நஷ்டம் நமக்கு எப்ப அடையும், இப்போ ஒரு பொருள் வந்து நான் என்ன பண்றேன்னா 80 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகே, 80 ரூபாய்க்கு வாங்கி இந்த பேனா 80 ரூபாய்க்கு நான் வாங்கினா இதை என்ன பண்ணிட்டேன்னா 40 ரூபாய்க்கு வித்துட்டேன். ஒரு ஆளுக்கு என்ன பண்றேன், 40 ருபீஸ்க்கு வித்துட்டேன். 80 ரூபாய்க்கு இந்த பேனாவை வாங்கி 40 ரூபாய்க்கு ஒரு நபருக்கு வித்துட்டேன். அப்ப எனக்கு எவ்வளவு லாஸ், நான் வாங்கினது இது 80 ரூபாய்க்கு, ஆனா வித்தது 40 ரூபாய்க்கு. அப்ப எனக்கு எவ்வளவு லாஸ், எவ்வளவு நஷ்டம், 40 ரூபான்றது நஷ்டம். ஓகேவா? இது பேசிக்ஸ். ஸோ இப்போ ப்ராஃபிட் என்ன தெரிஞ்சிச்சு, லாஸ் என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஓகேவா? லாபம் சதவீதம் வந்து கேட்பாங்க. இதை மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணணும்னு கேட்பாங்க. லாபமும் நஷ்டமும், அதாவது ப்ராஃபிட்டும் லாஸும் நம்ம எது கூட கம்பேர் பண்ணுவோம், எது கூட வச்சு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா காஸ்ட் பிரைஸ், அதாவது அடக்க விலை கூட தான் நம்ம சொல்லுவோம். என்னது, காஸ்ட் பிரைஸ் கூட தான் ரெண்டுக்குமே சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அடக்க விலை என்னது, இதுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அடக்க விலை இன்டூ 100 இன்டூ ப்ராஃபிட் அப்படின்றதா இதுக்கான இது. ஓகேவா? அதே மாதிரி நஷ்ட பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா, நஷ்ட சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா அதே தான், ஒண்ணுமே கிடையாது, சேம் அதே தான். எது கூட நான் கம்பேர் பண்ணுவேன்னு சொன்னா அடக்க விலை இன்டூ 100 இன்டூ லாஸ் பர்சன்டேஜ். என்ன சார் இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளா சொல்லி புரிய வச்சிருப்பாருங்க. அதாவது எக்ஸாம்பிள் எழுதி போட்டேன் நான். இது உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தேவை. என்னது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தேவை அப்படின்னா நான் ஒரு பொருளுக்கு எவ்வளோக்கு வாங்கினேன், 50 ரூபாய்க்கு வாங்கினேன். சரியா? ஒரு பொருளை நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளோக்கு வித்தேன், 80 ரூபாய்க்கு வித்தாது. 80 இங்க போடக்கூடாது. லாப சதவீதம் எவ்வளோ, எனக்கு 30. அந்த 30 இங்க போடணும். இப்போ பர்சன்டேஜ் தானே கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி பர்சன்டேஜ் டாபிக்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு நம்பரை பர்சன்டேஜா மாத்தினா இன்டூ 100 பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது சிம்பிளி பண்ணினா ஆன்சருங்க. ஓகேவா? ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் அப்படின்னா 1 5 are 5, இங்க நமக்கு 2 வந்துட்டு போகுது. கரெக்டா? ஸோ 20 60% எனக்கு ப்ராஃபிட்டுங்க. 50 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கி 80 ரூபாய்க்கு வித்தரல, 80 ரூபாய்க்கு வித்தனா 30 ரூபா லாபம் கிடைச்சது. அது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இதாங்க கான்செப்ட். எது கூட கம்பேர் பண்ணணும்னா சிபி கூட தான் கம்பேர் பண்ணணும், அடக்க விலை கூட தான் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி லாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா எப்படி கேட்கறது, எப்படி சொல்றது, லாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அதுதான். ஒரு பொருள் நான் எவ்வளோக்கு வாங்கினேன், 80 ரூபாய் அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ் இங்க போட்டுக்க போறேன். ஓகேவா? 80 ரூபாய் வாங்கி எவ்வளோக்கு நான் வித்தேன், அதான் எவ்வளவு லாஸ் ஆச்சு, 40 ரூபாய். அந்த 40 இங்க போட்டுக்கணும். ஒரு நம்பர் பர்சன்டேஜா மாத்திரம் என்ன பண்ணணும், 100. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், எனக்கு 1 இருக்கு, இங்க வந்து 2 ஆயிடும். கரெக்டா? அப்ப ஸோ இதை டிவைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 15 கிடைக்கும். அப்ப எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு வந்து நஷ்டமாயிருக்கு, 50% நஷ்டமாகுது.
ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அடக்க விலை தான் எப்பவுமே கீழே இருக்கணும், காஸ்ட் பிரைஸ் தான் கீழே இருக்கணும். காஸ்ட் பிரைஸ் நம்ம எவ்வளவு லாபம் கிடைச்சு அது மேல இன்ட்டு 100. அப்ப லாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அடக்க விலை தான் இங்கேயும் கீழே, அதாவது காஸ்ட் பிரைஸ் தான் கீழே. எவ்வளவு நஷ்டமாச்சுன்ற மட்டும் தான் இருக்கணும். ஃபுல்லாத்தையும் அது எவ்வளவு நஷ்டமாச்சுன்னா அதை மைனஸ் பண்ணி போட்டுட்டு இன்ட்டு 100 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிடும், லாஸ் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். இதாங்க ஓகே. எங்க பேசிக்ஸ் புரிஞ்சிச்சா? அது புரிஞ்சாதான் நான் உள்ள போய் சம் போறப்போ உங்களுக்கு புரியும். பேசிக்ஸ் புரியாம நீங்க போய் டைரக்டா சம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஐயோ ஃபார்முலாவா இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க. ஸோ அதான் நான் சொல்லி கொடுத்தேன். வேணா நான் ஃபார்முலா மாதிரியே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ப்ராஃபிட்னா என்னது, லாபம்னா என்ன கிடைக்கும், எஸ்பி மைனஸ் சிபி, விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. அதே சதவீதத்தில் கேட்டாங்கன்னா விற்ற அதை லாபம் பர்சன்டேஜ் மேல போட்டு சிபி கீழே போட்டு போறீங்க, அதாவது அடக்க விலை கீழே போட்டு இந்த 100. இதே மாதிரி லாஸ்ட் என்னது, அடக்க விலை மைனஸ் விற்ற விலை சிபி மைனஸ் எஸ்பி. பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அந்த லாஸ் மேல போட போறீங்க, அடக்க விலை எப்பவுமே கீழே இருக்கணும் இன்டூ 100. ஓகேவா? தமிழ் மீடியத்துக்கு எழுதிட்டேன், இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்க. நான் என்ன சொன்னேன், அதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னேன். 50 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கி 80 ரூபாய்க்கு வித்தனா 30 ரூபாய் கிடைக்கும். அந்த 30 ரூபாய் தான் பர்சன்டேஜ்லாம் நான் போட்டு காமிச்சேன். அதே மாதிரி 80 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 40 ரூபாய்க்கு வித்துட்டேன்னா 40 ரூபாய் லாஸ் ஆயிடும். அந்த லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனா நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், ஃபார்முலா இல்லாம டேரக்டா. புரிஞ்சிச்சா? ஏன்னா டேரக்டா எனக்கு சம்முல போக தெரியாதா, இது சொன்னாதான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக ஸ்லோவா சொல்றேன். ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சுன்னா எப்படி கிடைக்க சம்மா நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு பொருள் ரூபாய் 84க்கு விற்கப்பட்டால் இழப்பு 30% ஆகும் எனில் அந்த பொருளின் விற்ற விலை, அதோட காஸ்ட் பிரைஸ் கேட்கிறாங்க. ஓகேவா? ஒரு பொருளை வந்து விற்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 70% வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா? அந்த 70% லாஸ் தான் என்ன, நமக்கு 84 ரூபா. புரியுதாங்க? ஒரு பொருளை 100% வித்தாங்கன்னா லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. நீங்க என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, இழப்புன்னு சொல்றாங்க. அதான் லாஸ் ஆயிருக்கு. எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, 30% லாஸ் ஆயிருக்கு. ஒரு பொருளை நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 30 ரூபாய்க்கு கம்மியா வித்துனா நான் எவ்வளவு வித்துருப்பேன், 70 ரூபாய்க்கு வித்துருப்பேன். அந்த மாதிரி தான் பர்சன்டேஜ்னா நம்ம 100 எடுத்துப்போமா. ஸோ 100ல 30% போச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 70%. அந்த 70% தான் அந்த 84 ரூபாய்க்கு நான் வித்துருக்கேன் அப்படின்னா அடக்க விலை கேட்கறாங்க. அடக்க விலை என்னது, காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் என்னது, எப்பவுமே 100% தான் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? இதை சால்வ் பண்ணா முடிஞ்சு. புரியுதாங்க? 30% லாஸ்னா நான் அந்த பொருள் எவ்வளவு வித்திருப்பேன், 70% தான் வித்திருப்பேன். அந்த 70% தான் இந்த 84 ரூபா அப்படின்னா 100% எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? ஸோ பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம் நம்ம இதை. ஸோ அப்படியே இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாமா. இங்க என்ன இருக்கு, நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இங்க என்ன இருக்கு, 7x ஈக்குவல் டு இது ரெண்டு கிராஸ் பண்ணி விட்டீங்கன்னா 84 இன்டூ 10. ஸோ 1 7s are 7, 12 7s are 84. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 120ங்க. இதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? புரியுதா? ஸோ இதை நான் கான்செப்ட் வைஸ் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டும் இருக்கு, அந்த ஷார்ட் கட்டு சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் கட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா கொஸ்டின் நம்ம என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன கேட்கறாங்கன்னா சிபி தான் கேட்கறாங்க. ஓகேவா? அதாவது அடக்க விலை தான் கேட்கறாங்க. கொஸ்டின்ல அடக்க விலைன்னா என்னன்னு கேட்கறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க டேட்டால அப்படின்னா எஸ்பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? விற்ற விலை கொடுத்துருக்காங்க. விற்ற விலை என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 84 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விற்ற விலை கொடுத்துட்டு லாஸ் பர்சன்டேஜோ ப்ராஃபிட் பர்சன்டேஜோ கொடுத்துருப்பாங்க. அதாவது லாப சதவீதமோ நஷ்ட சதவீதமோ அதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பாஸ் பர்சன்டேஜ் அல்லது லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன இங்க கொடுத்துருக்காங்க, 30% லாஸ்ன்ட்டாங்க. இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? அமௌண்ட் இங்க எழுதிட்டு கொஸ்டின்ல விற்ற விலை எஸ்பின்னு கொடுத்துட்டாவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா பைக்கு மேல 100 போட்டுக்கோங்க. என்னது, கொஸ்டின்ல விற்ற விலை எஸ்பின்னு கொடுத்துட்டாவே இந்த 100 மேல போட்டுக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அமௌண்ட் எழுதிக்கிறேன், எஸ்பி கொடுத்துட்டாங்கன்னா 100 மேல எழுதிக்கிறேன். அப்ப கீழே என்ன சார் நோட் பண்றோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, லாஸ். என்ன இருக்கு, லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 100ல இருந்து அந்த 30 கழிச்சிருங்க, மிச்சம் இருக்கும் 70. இது சிம்பிளை பண்ணா வேலை முடிச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல், 1 7s are 7, நீங்க 12 வந்துருச்சா. ஸோ 120 வந்து அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நீங்க கான்செப்ட் வைஸ் போடாலும் அதே ஆன்சர் தான் வரும், இதே மாதிரி ஷார்ட் கட் வைஸ் போடாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? நீங்க எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். ஓகேவாங்க? புரிஞ்சிச்சாங்க? இப்போ செகண்ட் சம் பாருங்க. ஒரு பொருளை ரூபாய் 555க்கு விற்பதினால் 25% லாபம் ஏற்படுகிறது. என்னது, 25% லாபம் ஏற்படுது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? ஓகே, இது எப்படி சால்வ் பண்றதுன்னா நான் என்ன சொன்னேன், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்பி கொடுத்துருக்காங்க. எஸ்பி என்னது, விற்ற விலை கொடுத்துட்டாங்க. விற்ற விலை என்னப்பா சொல்லியிருக்காங்க, 555 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ப்ராஃபிட்டா லாஸ் அண்ட் சம்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது லாப சதவீதம் கொடுத்துருக்காங்க. என்னன்ட்டு 25 சொல்லிட்டாங்க. என்ன கேட்கறாங்க, அடக்க விலை கேட்கறாங்க. அடக்க விலை என்னது, சிபி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இது மாதிரி கேட்டா என்ன பண்ண சொன்ன, ஷார்ட் கட்டு
கொடுத்துருக்க அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் 555. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் சம் மல்டிபிள் நம்ம என்ன நோட் பண்ண சொன்னேன், விற்ற விலை அதாவது எஸ்பி கொடுத்துட்டாவே மேல வந்து 100 நோட் பண்ணிடணும். அப்ப கீழே என்ன பண்ணணும்னு சொன்னா போன சம்ல நஷ்டமாயிருந்து அதனால 100ல இருந்து கழிச்சு போட்டோம். இந்த சம்ல என்னது ப்ராஃபிட், அப்ப 100 கூட கூட்டி போட்டணும். ஸோ கூட்டி போட்டா என்ன வந்து 125 வருது. ஓகேவாங்க, புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அமௌண்ட் எழுத போறோம். இங்க கொஸ்டினை பாக்குறப்ப எஸ்பி விற்ற விலை கொடுத்துட்டாவே 100 மேல போட போறோம். அடுத்த ஸ்டெப்பு லாபமா நஷ்டமா பாக்குறோம். ஸோ லாபம்னா 100 கூட்டி கீழே போட போறோம், நஷ்டம்னா 100 கழிச்சு இங்க போட போறோம். ஸோ சிம்பிளை பண்ண ஆன்சரு. ஸோ என்ன வர போகுது, இங்க சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 25 வாய்ப்பாடு அடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க 4ன்னு வரப்போகுது, இங்க 5ன்றது வருது. ஓகேவா? ஸோ இங்க 5 டேபிள் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா நமக்கு 111 வருது. ஸோ 111 × 4 444 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றீங்கன்னா, சார் ஷார்ட் கட்டை மட்டும் சொல்லுங்க சார், எதுக்கு சார் கான்செப்ட் நீங்க? எப்பா சாமி, கான்செப்டே புரியாம வெறும் ஷார்ட் கட்டை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். நல்லா புரிஞ்சு அப்சர்வ் பண்ண பிறகுதான் அது ஷார்ட் கட்டை போட முடியும். ஷார்ட் கட்டுன்றது இப்ப இந்த சாயில கேட்டா டக்குன்னு அடி போட்டோம். சம்டைம்ஸ் இல்லைன்னா குழப்பி விட்டாங்கன்னா அந்த டைம் வந்து பேசிக்ஸ் அந்த கான்செப்ட் ஹெல்ப் பண்ணும். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டே புடிச்சிட்டு இருக்காதீங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நல்லா அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் போட்டு பழகிக்கோங்க. புரியுதா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு நபர் 1200க்கு சைக்கிளை வாங்கினார், பிறகு 25% இழப்பில் விற்கிறார். அதாவது 1200 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளை வாங்கிட்டு 25% லாஸுக்கு வித்துட்டாரு எனில் சைக்கிளின் விற்ற விலை கேட்கிறாங்க. போன சம்ல என்ன கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அடக்க விலை கேட்டாங்க. இந்த சம்ல நமக்கு வந்து விற்ற விலை கேட்கறாங்க, அதாவது செல்லிங் பிரைஸ் கேட்கறாங்க. ஓகேவா? அதே போன மெத்தட்ல போட மாதிரி தான் போட போறோம். ஒரே ஒரு ஸ்டெப் தான் மாற போகுது. ஓகேவா? கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, சிபி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதான் அடக்க விலை கொடுத்துருக்காங்க. அடக்க விலை என்னப்பா சொல்லியிருக்காங்க, 1200 ரூபாய்க்கு சைக்கிளை வாங்கிட்டாருப்பா. எவ்வளவுப்பா நஷ்டம் இருக்கு, லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா 25% சொல்லிட்டாங்கப்பா. ஓகேவா? என்ன கேட்கறாங்க, எஸ்பி கேட்கறாங்க. போன சம்முக்கும் இதுக்கும் ஒரே வித்தியாசம், போன சம்ல எஸ்பி கொடுத்துட்டு சிபி கேட்டாங்க, இந்த சம்ல சிபி கொடுத்துட்டு எஸ்பி கேட்கறாங்க. ரெண்டுமே ஒரே ஃபார்மேட் தான், ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் மாற போகுது. நான் என்ன சொன்ன, இதுமாதிரி கேட்டாங்கன்னா அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிவோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், இங்கதான் அந்த ஸ்டெப் மாற போகுது. அந்த ஒரு ஸ்டெப் சொல்லலாம். நான் என்ன சொன்னேன், எஸ்பி கொடுத்துட்டாவே 100 மேல போட்டுருக்குன்னு சொன்னேன். இங்க எஸ்பி கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்ல 100 வந்து கீழே போட்டுருணும். ஓகேவா? எஸ்பி வெற்ற விலை கொடுக்குறாங்கன்னா பைக்கு மேல 100, அப்படி கொடுக்கலன்னா பைக் கீழே 100. அவ்வளவுதான். புரிஞ்சா? ஸோ அங்க என்ன பண்ணிருக்காங்க, லாஸ்ட்னா வந்து 100ல இருந்து கழிச்சு போட்டுருணும். ஸோ என்ன பண்ணி லாஸ்ட்னா இங்க என்ன ஆகும், 75 போட போறோம். ஸோ 100 25% 75 வரும்போது இது சிம்பிளை பண்ணிவிட்டா ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், இங்க வந்து 3 வரப்போகுது, இங்க வந்து 4 வரப்போகுது. கரெக்டா? ஸோ இங்க வந்து 1 4 4 3 4 12, அப்ப 300. ஸோ 900 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க, புரியுதாங்க? ஓகே, பக்கா. ஸோ போன சமூகம் இந்த சமூகம் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, விற்ற விலை கேட்கறாங்க, செல்லிங் பிரைஸ் அதாவது எஸ்பி கொடுத்துட்டானா 100 மேல, அது கொடுக்கலன்னா 100 கீழே போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த பேசிக் சிந்தாலே இந்த மாதிரி எப்படி சம் கேட்டாலும் அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகேவா? சரி, ஃபோர்த் சம்ல இல்லை. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் கவனிங்க. ஒரு நபர் 1800க்கு ஒரு மேசையை வாங்கினார், அதில் 15% லாபம் கிடைக்கிறது எனில் மேசையின் விற்ற விலை என்னன்னு கேட்கிறாங்க. அதேதான், ஆனா இங்க என்ன இருக்குன்னா நமக்கு லாபம் ஆயிருக்கு, 15% லாபம். போன சம்பள நஷ்டம் இங்க இது. ஸோ டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, சிபி கொடுத்துருக்காங்க. சிபி என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு அடக்க விலை வந்து நமக்கு 820 சொல்லிட்டாங்களா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நமக்கு 15% கொடுத்துருக்காங்க. என்ன கேட்கறாங்க, நமக்கு எஸ்பின்றது கேட்கறாங்க, அதாவது விற்ற விலை வந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணோம், நம்ம அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். 820 எஸ்பி கொடுத்துருக்காங்களா, இல்ல எஸ்பி கொடுக்கலனாலே 100 கீழே. அவ்வளவுதான். இந்த பேசிக்ஸ் பாயிண்ட் மட்டும் ஒரு தெரிஞ்சுதான் அடிச்சு வரைக்கும். அடுத்து இந்த ஸ்டெப் பாக்குறேன். இங்க ப்ராஃபிட் என்ன பண்ணோம், 100 கூட கூட்டி போட்டுருணும். ஸோ 100 கூட கூட்டினா 115. இது சிம்பிளை பண்ணா வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ 5 எல்லாம் அடிச்சு விட்டோம் அப்படின்னா இங்க 2 வந்துரு போகுது, இங்க நமக்கு என்ன வந்துரு போகுது 2. ஸோ 3 23 வந்துருச்சா. ஸோ இங்க 2 இருக்கு, இங்க 82 இருக்கு. ஸோ அடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு 41. ஸோ அப்போ 41 into 23. இது சிம்பிளை பண்ணி விட்ட ஆன்சரு. ஸோ 1 3s are 3, 4 3s are 12. ஓகேவா? ஸோ 1 2s are 2, 4 2s are 8. ஸோ 3 4 9 940 இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இங்க ஆப்ஷன் மாறி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க. அப்போ ஃபோர்த் சம்ல என்னது, ஃபர்ஸ்ட் 2 சம்லயும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு சிபி கேட்டாங்க, அதாவது அடக்க விலை கேட்டாங்க. தேர்ட் சம் ஃபோர்த் சம்ல என்ன கேட்டாங்க, எஸ்பி கேட்கறாங்க, விற்ற விலை கேட்கறாங்க. ஓகேவா? புரியுதா? அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும் புரிஞ்சிச்சா பக்காவா?
பெர்சன்டேஜ்ல எந்த மாற்றமும் இல்லை. பெர்சன்டேஜ்ல ப்ராஃபிட் லாபமும் கொடுத்தாங்கன்னா 100 கூட கூட்டிடணும், நஷ்டம்னு கொடுத்தாங்கன்னா 100 கூட கழிச்சிடணும். அந்த ஸ்டெப்பு ஓகே. உங்களுக்கு எங்க பிரச்சனை வரும்னா இங்கதான் பிரச்சனை வரும். 100 இந்த அமௌண்ட் நீங்க போட்டு போறீங்க, எப்பயும் இல்ல இந்த அமௌண்ட்டை போட்டு போறீங்க, இங்கதான் உங்க பிரச்சனை. 100 மேல போடணுமா கீழே போடணுமான்னு சொல்லிட்டு 100 எப்போ நம்ம மேல போடுவோம், எஸ்பி கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல எஸ்பி கொடுத்துட்டாலே நீங்க என்ன பண்ணணும், 100 வந்து மேல போட்டணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா 100 கீழே போட்டு போறீங்க. ஓகேவா? சரி, சம் புரிஞ்சிச்சா? 4 சம் பக்காவா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி, 5th சம். ஓகே, 5th கொஸ்டின் கவனிங்க. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 எனில் அந்த பொருளின் அசல் விலையை காணுங்க. அதான் அசலை காணுங்கன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அடக்க விலை கேட்கிறாங்கப்பா. நல்லா கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. 20% விலை உயருக்கு அப்புறம் 20% ஒரு பொருளோட ரேட்டை ஏத்திட்ட பிறகு அந்த பொருளோட ரேட் என்னவா, 96. அப்ப அது என்ன பர்சன்டேஜா இருக்கும், 120% இருக்கும். கரெக்டா? 120% ஏத்துறாங்கன்னா 120 தானே முடியும். இந்த 120% தான் 96 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சலா, இங்க என்ன வந்துருப்பா நமக்கு 2 அடிக்கலாமா? 60 டேபிள் ஆச்சுன்னா இங்க வந்து 2 வரும். 6வது வாய்ப்பில் அச்சு விட்டா அப்படின்னா நமக்கு இங்க 16 வரும். ஓகேவா? 10 6 60. எஸ், கரெக்ட். ஸோ இங்க வந்து 1 டேபிளோட அடிக்கிறோம், இங்க வந்து 18 அடிக்கிறோம். கரெக்டா? ஸோ பேலன்ஸ் என்னங்க இருக்கு, 1 ஈக்குவல் டு 8, 10 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 80. 80 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? புரியுதா? சிம்பிள் தான், ஒண்ணு இல்லை. கொஸ்டின் நல்லா ரீட் பண்றோம். 20% விலை ஏத்துறது பிறகுதான் அந்த அமௌண்ட் 96. ஸோ நம்ம இனிஷியலா 100 வச்சுப்போம், அது கூட 20 கேட்டா 120 தான் அந்த 96. அடக்க இல்லைன்னா 100% தானே. அப்ப அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? ஸோ பக்கா கிளியர். ஸோ இப்ப 6th கொஸ்டின் கவனிங்க. ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அதன் அடக்க விலை யாதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு புக் இருக்குங்க. ஓகேவா? ஒரு புக் இருக்கு. ஓகே, இந்த புக்ல வந்து 220 போட்டிருக்கேன். என்னது 220 பாக்குறீங்க நீங்க போயிட்டு, ஆஹா 220 இருக்கு. சரி, ஏன்னா டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்கிறேன். இருக்குப்பா, இந்த புக்கு 220 ரேட்டு போட்டிருக்கு, டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்ன்றாரு. 10% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போறேன். அப்படி 10% அவங்களுக்கு கொடுத்தாலுமே அந்த வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்குதுன்றாங்க. புரியுதா? 220 மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை வச்சிருக்காரு. அப்படி நான் 10% டிஸ்கவுண்ட் பண்ணி நான் வாங்கி போயிட்டேன். அப்படி போனாலுமே அந்த வியாபாரிக்கு என்ன கிடைக்குது, 10% வந்து லாபம் கிடைக்குது. அப்படின்னா அந்த புக்கோட ஒரிஜினல் ரேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நம்மளுக்கு ஏமாத்துறதுக்கு அதுல 220 போட்டாங்க இல்ல, அப்போ ஒரிஜினலா அந்த புக்கோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் புரியுதா? இதுவே கேட்கறாங்கன்னா என்ன பண்றேங்க அப்படின்னா, அந்த 220 ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. என்னது 220 மார்க்கெட் பிரைஸ் இங்க போட்டு போறீங்க, குறித்த விலையை இங்க நோட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ பைக்கு மேல பைக் கீழே தான் நோட் பண்ண போறோம். ஓகே, இதுதான் முக்கியம். அவர் எத்தனை சதவீதம் லாபம் கிடைக்குது, எத்தனை சதவீதம் லாபம்னா 10% லாபமா, அப்ப இங்க 110 போட்டுக்கோம். ஓகேவா? எத்தனை பர்சன்டேஜ் லாபம், 110. எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணாரு, டிஸ்கவுண்ட் பண்ணது 10% டிஸ்கவுண்ட். அப்ப 100ல 10% போச்சுன்னா என்னது நமக்கு 90. இதை சிம்பிளை பண்ணினா முடிச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சாயில ஒரு கொஸ்டின் வருதுன்னா குறித்த விலையை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேல கீழே நோட் பண்ணதான் ரொம்ப முக்கியம். பைக் மேல என்ன, பைக் கீழே என்ன. ஓகேவா? ஸோ பைக் கீழே என்ன பண்றோம் அப்படின்னா, அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குதுன்னு பாருங்க. அது கூட 100 கூட்டி இங்க போட்டு போறீங்க. டிஸ்கவுண்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, அதுல இருந்து மைனஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்டை மேல போட்டுருவோம். ஓகேவா? சிம்பிளை பண்ணி விட்டா ஆன்சரு. ஸோ இங்க 1 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ் போயிருமா, அப்ப 180 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? பார்க்கதான் அப்படியே ஐயோ என்னடா ஒண்ணுமே புரியாத மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நீங்க எவ்வளவு கொஸ்டின் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அவ்வளவு இந்த கொஸ்டின்ஸ் தான் ஈஸி. ஓகேவா? புரியுதா? சரி, 7th சம். ஓகே, 7th கொஸ்டின் கவனிங்க. ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நஷ்டத்தில் விற்றார். அவரது விற்பனை விலையில் 100 ரூபாய் அதிகரித்தால் 5% லாபம் இருக்கும். அப்படின்னா பொருளின் அடக்க விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வணிகர் இருக்கார். இப்ப எப்படி பக்கத்து கடைக்கார் லாபம் பார்த்தாரு, அது பக்கத்து கடைக்காரன்னு வச்சுக்கோங்க. ஒரு வணிகர் என்ன பண்றாருன்னா ஒரு பொருளை விற்கிறார், அதாவது ஒரு நோட்டு விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி விற்கிறப்ப அவர் என்ன ஆகுதுன்னா 20% வந்து நஷ்டமாயிடுச்சு. அப்ப அவர் எவ்வளவு வித்திருப்பாரு, 80% வித்திருப்பாரு. கரெக்டா? ஸோ 20% நஷ்டம்னா 80 ரூபாய்க்கு தான் ஒரு பொருளை வந்து வித்திருப்பாரு. 80% ஒரு பொருளை வித்திருக்காரு. அவரது விற்பனை விலை, ஒரு பொருளை வித்தாருல, உதாரணத்துக்கு 10 ரூபாய்க்கு விற்கிறான்னு ஏதோ ஒரு அமௌண்ட் விற்கிறாருன்னா அந்த விற்பனை விலையில எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் சேர்க்கிறாருன்னா, 10 ரூபாய்னா அது கூட ஒரு 100 ரூபாய் சேர்க்கிறாருன்னா அதிகரித்தால்
அவருக்கு 5% லாபம் வருதான். ஒரு பொருளை வந்து 80% ஒரு பொருளை வித்துட்டாரு. அந்த பொருள்ல எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் சேர்த்தாருன்னா அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா 5% லாபம் கிடைக்கும். அப்படின்னா அந்த பொருளோட அடக்க விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகே வாங்க, நல்லா புரிஞ்சா கொஸ்டின். ஸோ இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 100 ரூபாயை சேர்த்து விடுறாரு. அப்படி 100 ரூபாய் சேர்க்கிறப்ப அவனுக்கு என்ன கிடைக்குது? நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா தப்பு, 5%னா 85% போடுங்க. அப்படி போடக்கூடாது. ஏன்னா அவருக்கு என்ன கிடைக்குது? ஒரு பொருளோட அதை தாண்டி 5% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்ப அவருக்கு அந்த லாஸ் ஆன 20% கிடைக்கணும். ஒரு பொருள் வந்து உண்மையா 100% இருக்குமா, அதுல இருந்து தாண்டி தான் 5% கிடைக்குது. அப்ப அந்த 5% கிடைக்கணும். புரியுதா? மொத்தமா 105% அப்படின்றதா இருக்கும். ஓகேவா? அப்போ 105ல 80% நமக்கு என்னது? 25%. இந்த 25% தான் 100 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேக்குறாங்க. ஓகேவா? சோ புரியுதாங்க? இங்க வந்து நமக்கு 85 வரக்கூடாது. ஏன்னா இதுல இருந்து 5% கிடையாது. ஒரு பொருள் வந்து ஒரிஜினலா 100% இருக்கும். அப்படி பண்ணும்போது ஒரு 5% கிடைக்குதுன்னா 105% தானே ஒரு வித்து இருக்கணும். ஸோ 100 ரூபாய் ஏத்துறாருன்னா அந்த 105% கிடைக்குது. ஆல்ரெடி 80% ஒரு அமௌண்ட் வித்து நமக்கு தேவையில்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த 25% தான் இந்த 100 ரூபாய்னா 100% என்னன்னு சொல்லுங்க. 100 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இதை பாக்ஸ்லாம் சால்வ் பண்ணா இன்னும் சிம்பிளாவே சால்வ் பண்ணலாம். இந்த 25 எப்படி என்ன பண்ணி 100 மாறும்? இன்டூ 4 பண்ணா 100 மாறுமா? அப்ப இந்த சைடு என்ன பண்ணலாம்? இன்டூ 4 பண்றேன். அப்ப 4 × 100 400 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே, 8th கொஸ்டின் கவனிங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சம். இது நல்லா கவனிங்க. ஒருவர் 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகளை ஆகியவற்றை 2400க்கு வாங்குகிறார். மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்துக்கு விற்கும் போது 300 லாபமாக பெறுகிறார். ஓகேவா? 300 லாபமாக பெறுகிறார் எனில் மேஜை எந்த விலைக்கு வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஓகேவா? இந்த சம்ம நீங்க டைரக்டா போட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த சம்ம ஆப்ஷன் வச்சு போட்டீங்கன்னா 2 செகண்ட்ல சால்வ் பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது 3 சேரு. ஓகேவா? இந்த 3 சேரு 3 டேபிள் 12 சேரோட விலை என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு 2400 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து 2400 ரூபாய் வருது. அப்புறம் என்ன பண்றாருன்னா இந்த 3 டேபிள 20%க்கும் இந்த 12 சேரை 10% லாபத்தை விற்கிறப்போ அவருக்கு என்ன வருதா? ரெண்டுத்தையும் சேர்த்து 300 ரூபாய் லாபம் வருது. ஓகேவா? இப்ப நான் எப்படி ஆப்ஷன் வச்சு போறேன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேரோட விலை வந்து அவங்க சேர் தானே கேட்கறாங்க. ஒரு சேரோட விலை வந்து நமக்கு 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப ஒரு சேரோட விலை 100 ரூபாய்னா 3 சேர் எவ்வளவு வந்துருப்போது? நமக்கு 300 ரூபான்னு கிடைக்கும். கரெக்டா? ஒரு சேர் வந்து 100 ரூபாய்னா 3 சேர் 300 ரூபாய் தானேங்க. அவங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 2400 ரூபாய். இப்ப 2400 ரூபாயில 300 ரூபாய்க்கு சேர் போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? நமக்கு 2100 ரூபான்னு இருக்கும். ஓகேவா? இது கிளியரா? இப்ப என்ன பண்றாருன்னா இந்த 3 டேபிள் என்ன பண்றாருன்னா 20%க்கு விற்கிறாரு. அப்ப 10% என்ன? நமக்கு 30 ரூபாய். ஒரு டிஜிட் விட்டீங்கன்னா நம்ம 30 ரூபான்னு இருக்கும். ஸோ 20னா 60 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 300 ரூபாய்க்கு 20% வந்து 60 ரூபான்றது கிடைக்கும். 2100 ரூபாய்க்கு 10% என்னது? 210. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. நம்ம என்ன வருது? 0 7 270 ரூபாய் வருது. ஆனா நமக்கு என்ன வரணும்? 300 ரூபான்னு வரணும். அப்ப நம்ம எடுத்த இந்த 100 ரூபான்றது தப்பு. ஸோ அடுத்த ஆப்ஷன் போய் நான் செக் பண்றேன். ஓகேவா? இந்த மாதிரி தாங்க ஆப்ஷன் டக்குன்னு பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு சேரை வந்து அவர் வந்து 200 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுப்போம். என்ன பண்றாரு? 200 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுப்போம். நல்லா கவனிச்சுங்க கொஸ்டினை. ஒரு சேரை வந்து 200 ரூபாய்க்கு வாங்குறாரா? அப்ப 3 சேருக்கு எவ்வளவு வாங்க முடியும்? 600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. கரெக்டா? ஒரு சேர் 200னா 2 3 சார் 6 600 ரூபாய் வாங்கியிருக்காரு. இப்ப 2400ல 600 ரூபாய் போச்சுன்னா மிச்சம் நமக்கு எத்தனை இருப்போது? 1800 ரூபாய். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 2400 ரூபான்னு வருது. அப்ப இந்த 600 ரூபாய் சேரை 20% படினா என்ன வரும்? 10%னா 60, 20%னா நமக்கு 120 வரும். ஓகேவா? பிளஸ் இந்த 1800க்கு 10% கண்டுபிடிக்கணும். 10% என்னது? 180. ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 0 300. ஓகேவா? அப்போ ஒரு சேரோட ரேட் எவ்வளோ? 200 இருந்தா அந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். ஓகேவா? நீங்க டைரக்டா சால்வ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டைம் ஆகும். ஆப்ஷன் வச்சு இந்த மாதிரி சம்ஸ்லாம் தட்டி தூக்கிடலாம். ஓகே, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள. ஓகே, 9th கொஸ்டின் கவனிங்க. முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட ஒரு சட்டையை 20% நஷ்டத்திற்கு சலீம்க்கு விற்றார். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் முடிப்போம். ஓகே, இது வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணி இது வரைக்கும் முடிப்போம். அதாவது 300 ரூபாய் அமௌண்ட் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை முகமது என்ன பண்றாருன்னா சலீம்க்கு விற்கிறார். ஓகேவா? அப்ப 300ல 20% நமக்கு லாஸ் ஆகி போச்சு. அப்ப 300க்கு 20% என்ன வரும்? 10%னா 30, 20%னா 60. 60 ரூபாய் நஷ்டமாயி போச்சு.
இங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம அமௌண்ட் மாத்திட்டோம். அப்போ 300 ரூபாயில 60 ரூபாய் உனக்கு லாஸ் ஆகி போச்சு. லாஸ் ஆயிடுச்சுன்னா அவன் எவ்வளவு வித்திருப்பான்? சலீமுக்கு 240 ரூபாய் விற்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அடுத்து இந்த சலீம் என்ன பண்றாருன்னா, சலீம் அதை 10% லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டை விற்றுப்பாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது என்ன பண்றாருன்னா, தலைவன் 10% லாபத்துக்கு விற்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ 10% என்ன வந்துட போகுது நமக்கு? 24 ரூபா. அப்ப 240 + 24 இதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆக போகுது. ஸோ 264 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? முகமது சலீமுக்கு 20% லாஸ்ட்ல வித்தா அந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அமௌண்ட்ல இருந்து சலீம் என்ன பண்றான்? 10% லாபம்னா இதுக்கு 10% பாக்குறோம். ஸோ அப்போ என்ன விலைக்கு வித்திருப்பான்? 264 ரூபாய் வித்திருப்பான். இதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ 10th சம்ல போயிடலாம். ஓகே, 10th கொஸ்டின் கவனிங்க. தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை 24. அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. புரியுதா? அதாவது ஒரு பொருளுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்டுங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 80% கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அதாவது 20% டிஸ்கவுண்ட்னா அந்த பொருள் 80% தானே வித்திருப்பாங்க. எவ்வளவு விற்கிறாங்க? 24 ரூபாய் விற்கிறாங்க. ஓகே, இது கிளியரா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதே பொருளை 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த பொருளோட விற்பனை விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? அந்த பொருளோட விற்பனை விலைன்னு கேட்கிறாங்க. அப்ப 30% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா நம்ம எவ்வளவு வித்திருப்பாங்க? அந்த பொருளை 70% வித்திருப்பாங்க. ஸோ 70% விற்கிறப்ப அதோட ரேட் என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ பாக்ஸ் மெத்தட் தான். ஸோ இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல். 1 8 8 இங்க 3 8 74. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7 3 21 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ 11th சம்ல போயிடலாம். ஓகே, 11th கொஸ்டின் கவனிங்க. 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காணுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோ. இந்த மாதிரி பாட்டுல அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 16 boxes இஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 boxes. அதாவது காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ், அடக்க விலை ஈக்குவல் டு விற்ற விலைன்னு வாங்க. அதாவது குவான்டிட்டி மட்டும் கொடுப்பாங்க, எண்ணிக்கை மட்டும் கொடுத்துட்டு அது லாபமா நஷ்டமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை பேசிக்கா நல்லா பாருங்களேன். நான் வந்து என்ன பண்றேன்னா 16 பெட்டியோட ஸ்ட்ராபெரி பெட்டி வாங்கிடுறேன். 16 பெட்டியை வாங்கிட்டு விற்கிறப்ப நான் என்ன பண்றேன்? எதுக்கு சமம்னு சொல்றாங்கன்னா 20 பெட்டின்றாங்க. எப்படி எனக்கு 20 தான் மாறும்? நான் வாங்கினதே 16 தான். எப்படி நான் 20 வித்திருக்க முடியும்? நான் என் கை காசு போட்டு என்ன பண்ணிருப்பேன்? அப்ப 4 ஸ்ட்ராபெரி பெட்டி போட்டிருப்பேன். அப்ப எனக்கு லாபமா நஷ்டமா? இது பேசிக்கா வாங்கினது நான் 16 வாங்கியிருக்கேன்ப்பா, ஆனா வித்தது என்ன பண்ணிருக்கேன்? 20 விற்கிறேன். எப்படி அந்த எக்ஸ்ட்ரா 4 வந்துச்சு? நான் என் சொந்த காசை நம்ம சொந்த இது போட்டுதான் பண்ணுவோம். அப்ப நமக்கு லாபமா நஷ்டமா? ஃபர்ஸ்ட் விஷயம் இது நமக்கு நஷ்டம். அப்ப லாபன்றது இந்த கொஸ்டினுக்கு வராது அப்படின்றது அந்த பேசிக்கா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்பர்ல எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை, காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கேட்டு குவான்டிட்டி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எவ்வளவு நம்ம வித்திருக்கோம்? 20 வித்திருக்குமா? நமக்கு வந்து எவ்வளவு நம்ம நஷ்டமா இருக்கு? 20ல 16% 4. சரியா? ஸோ இன்டூ 100 இதை சிம்பிளை பண்ணிட்டு தான் வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இதை மாதிரி அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலைன்னு கேட்டாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். 1 2 2 5 2 10. ஸோ 4 4 20% நஷ்டம் தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே, 12th கொஸ்டின் கவனிங்க. 20 பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருளின் விற்ற விலையும் சமம் எனில் இதில் லாப சதவீதம், இங்க லாபம்னு வரணும், லாப சதவீதம் 25% எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கையாதுன்னு கேட்கிறேன். அதாவது போன சம்மர் தாங்க இதுவும். சரியா? அதாவது காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு நமக்கு செல்லிங் பிரைஸ்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம குவான்டிட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டா நான் என்ன சொன்னேன்? பெர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து அவங்க பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. 25% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. போன சம்ல லாபமா நஷ்டமா கண்டுபிடினாங்க. இதுல அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப இதே மாதிரி இருந்தா என்ன பண்றது? 25% ஈக்குவல் டு நம்ம கீழே என்ன எழுதுவோம்? எஸ்பி விற்ற விலை எழுதுவோம். விற்ற விலை என்னன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான், அது எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்தோமா? ஸோ சிபி மைனஸ் எஸ்பி. ஓகேவா? அதாவது அடக்க விலை மைனஸ் விற்ற விலைன்றது எழுதும். அப்ப என்ன இருக்கீங்க? சிபி 20 மைனஸ் எக்ஸ் இன்டூ 100. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம சால்வ் பண்ணி போனா ரொம்ப டைம் ஆகும். எப்படி இது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல பார்க்கலாம்னு பாருங்க. இங்க நமக்கு என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 25% இருக்கா? இங்க எப்படி நம்ம 25% கொண்டு வரலாம் பாருங்க. இங்க வந்து 100 இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? இங்க 4ன்னு வரணும்.
இப்ப 4னா எப்படி வர பாத்தீங்க? இங்க 20ல என்ன பண்ணா 4ன்றது வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 16ன்ற ஆப்ஷனை பாருங்க. இந்த 16 நீங்க சூஸ் பண்ணி போட்டு பாருங்க. 20 மைனஸ் 16 பை 16 இன்ட்டு இங்க 100 இருக்கா? ஓகேவாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க என்ன வரும் நமக்கு. ஸோ 20ல 16 போச்சுன்னா 4 பை 16 இன்ட்டு 100 வருமா? ஸோ இங்க கேன்சல் பண்ணினா இங்க 1 வரும்போது இங்க 4 வருது. அப்ப 100 4 டிவைட் பண்ணா நமக்கு 25 வரும். ஸோ புரியுது உங்களுக்கு லாஜிக் நான் என்ன பண்றேன்ட்டு. இங்க 100 அந்த பேஸ பாக்குறேன், இங்க வந்து எக்ஸ் இருக்கு. அப்ப இங்க 4 வர மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்ப இந்த 16 சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 வரும். புரியுதா? ஸோ அப்ப 25னா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா போகும், இந்த நம்பர்லாம் எடுத்தீங்கன்னா நமக்கு சின்னதாக போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணா நமக்கு வரும், டைம் ஆனால் அதிகம். டக்குன்னா இந்த 16 சூஸ் பண்ணி பார்த்தா கரெக்டா ஆன்சர் வந்துச்சு. ஸோ புரியுதா? ஸோ இதான் ஆப்ஷனல் மெத்தட்ல நம்ம டைம் சேவ் பண்ணது சொல்லுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல ஓகே 13வது கொஸ்டின் கவனிங்க. அடக்க விலை 110, குறித்த விலை 130, தள்ளுபடி ரூபாய் 20 எனில் விற்பனை விலை மற்றும் லாப நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? நல்ல கொஸ்டினை புரிச்சுக்கோங்களேன். அடக்க விலைன்னா ஒரு பொருளை நம்ம வாங்கணும், காஸ்ட் பிரைஸ் 110 ரூபாய். நான் ஒரு பொருள் வாங்குறேன், இந்த பெண்ணை வந்து நான் 110 ரூபாய் வாங்குறேன். வாங்கிட்டு என்ன பண்றேன்னா இதுல வந்து குறித்த விலைன்னா மார்க்கெட் பிரைஸ் 110 ரூபாய் வாங்கி இதுல பில்லு வந்து 150 ரூபாய் ஒட்டி விட்டுறேன். ஒட்டி விட்டுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டுறேன். நான் வாங்கினதே 110 தாங்க, வாங்கினது 110. ஆனா மார்க் பண்ணது என்ன பண்ணிருக்கேன், மார்க்கெட் பிரைஸ் சொல்லிட்டு நான் 150 ரூபாய் போட்டிருக்கேன். எவ்வளவு ஆட் பண்ணிருக்கேன்? 20 ரூபாய் ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஆட் பண்ணி இது மேல போட்டு வச்சிருக்கேன் 130 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வாங்கினது 110, இதுல 150 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு பண்ணி விட்டேன்? 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 20 ரூபாய் மைனஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு எவ்வளவுதான் வித்திருப்பேன்? 110 ரூபாய் வித்திருப்பேன். ஸோ லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, நோ சேஞ்ச். லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா எவ்வளவு வித்திருப்பேன்னு கேட்டாங்க, 110 ரூபாய் தான் வித்திருப்பேன். புரியுதாங்க? ஸோ 110 ரூபாய்க்கு வாங்கி அதுல 150 ரூபாய் ஸ்டிக்கரை ஒட்டி அதுல 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா எத்தி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கேன். அந்த 20 ரூபாய் நான் கழிச்சு விட்டேன். அப்ப 110 ரூபாய் நான் அந்த பொருளை வித்துருக்க முடியும். ஸோ லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. இது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாமே ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போய் ஓகே 14th கொஸ்டின் கவனிங்க. ஒரு வியாபாரி 1 டசன் ரூபாய் 20 வீதம் 2 டசன் வாழைப்பழங்களை வாங்கினார். ஓகேவா? அதாவது 1 டசனை 20 ரூபாய்னா 2 டசன் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஓகேவா? 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. 1 டசன் 20 ரூபாய்னா 2 டசன் 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பழம் ரூபாய் 3 வீதம் அவற்றை விற்பனை செய்தார். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். 1 டசன் தான் 20 ரூபாய்க்கு வாங்கினாரு. 2 டசன் எத்தனை? நமக்கு 1 டசன்ல 12 இருக்கும். அப்ப 2 டசன்ல 24 இருக்கும். அப்ப இந்த 24 வாழைப்பழங்கள் எண்ணிக்கை 24 2 டசன்னா 24 வாழைப்பழம் இருக்கும். அந்த 24 வாழைப்பழத்தை எவ்வளவு வித்திருக்காரு? 40 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஓகேவா? 40 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு வாழைப்பழத்தை அவர் என்ன பண்றாருன்னா 3 ரூபாய் வச்சிருக்கிறாரு. ஓகேவா? சோ அப்ப 24 × 3 நமக்கு என்ன வந்துட்டு போகுது? 12 பேலன்ஸ் 1 6 72 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஓகேவா? எத்தனை? இதே 24 வாழைப்பழத்தை அவரு 72 ரூபாய்க்கு வித்திருக்காரு. வாங்கினது 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு 72 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேசிக் சொன்னா அதான் இப்ப பண்ண போறோம். நான் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு 72 ரூபாய்க்கு வித்திருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா அவசரப்பட்டு 72 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவீங்க. வெயிட் பண்ணீங்கன்னா சம முடியல. அதாவது 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் 72 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 72 மைனஸ் 40. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 32. அதான் எனக்கு ப்ராஃபிட், லாபம் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ 32 ப்ராஃபிட் அப்படின்னு தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே 15th கொஸ்டின் கவனிங்க. ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கும் மீதியை 18% லாபத்திற்கும் விற்பனை செய்ததில் மொத்தம் உள்ள 500 கிலோ அரிசியில் அவர் என்ன கிடைக்குதான்? 10% லாபம் கிடைக்கிறது. அவர் 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? அவர்கிட்ட எத்தனை கிலோ அரிசி இருக்குன்னா 500 கிலோ அரிசி இருக்குப்பா. அந்த 500 கிலோ அரிசியில ஒரு பகுதி, அது என்னன்னு சொல்ல, ஒரு பகுதியை 8%க்கும் இன்னொரு பகுதியை 18%க்கும் வித்துட்டாரு. விற்கிறப்போ இந்த 500 கிலோக்கு மொத்தமா சேர்த்து அவருக்கு 10% கிடைக்குதுன்னா 18%க்கு எவ்வளவு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எவ்வளவுக்கு வந்து அளவு வந்து வித்திருப்பான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க.
இதை வந்து நம்ம வந்து ரேஷியோ அண்ட் மிக்சர் அலகேஷன் மெத்தட்ல போடலாம். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க ரேஷியோ எழுதிக்குவாங்க. இங்க என்ன இருக்கு 8 இருக்கு, இங்க என்ன இருக்கு நமக்கு 18 இருக்கு. ரெண்டுக்கும் சேர்த்து அவர் என்ன கிடைச்சது 10 கிடைச்சது. சரியா? இது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கிராஸ்ல பண்ணணும். ஸோ இந்த கிராஸ்ல பண்ணீங்கன்னா என்ன ஒரு ஆன்சரு 18ல 10 அப்படி டிஃபரன்ஸ் போகணும். மைனஸ் ப்ளஸ்லாம் விட்டுருங்க. 18ல 10% என்னது 8. இது இந்த சைடு நோட் பண்றோம். அதுக்கு இந்த சைட்ல இருந்து நோட் பண்றோம். எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா இங்க என்ன வரப்போகுது நமக்கு 10ல 8% என்னது 2. ஓகே, இதுக்கு ரேஷியோ பாருங்க. ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4:1 கிடைக்கும். கரெக்டா? இங்க 1 இங்க 4. ஸோ 4:1. மொத்தம் எத்தனை கிலோ ஆயிருக்கு 500 கிலோ. அது நமக்கு என்ன அளவுல எத்தனை பாட்டில் பிரிச்சாங்கன்னு தெரியாது. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா மொத்தமா 5 பாட்டில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5x தான் அந்த 500 கிலோனா எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ண நமக்கு என்ன இருக்கும் எக்ஸ்ன்றது 100 ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவு. அப்போ 18க்கு நேரம் என்ன ரேஷியோ இருக்கு 1. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து 100னா மொத்தம் எத்தனை வித்திருப்பாரு 18க்குனா 100 கிலோ தான் வித்திருப்பாரு. ஓகேவா? நீங்க வேணா கணக்கு பாருங்க. மொத்தமா இந்த 5 தானே இருக்கு. இதை 100க்கு வித்தானா இது எத்தனை வித்திருப்பாரு 400. ஸோ 400 கிலோ பிளஸ் 100 கிலோ மொத்தம் நமக்கு 500 கிலோன்னு வந்துருச்சா. இதை 18க்கு வித்திருக்காரு, மிச்சத்தை 8% லாபத்துக்கு வித்திருக்காரு. புரியுதா? ஸோ மொத்த அளவு இது 5. இந்த 5x இந்த 500 அப்படின்னா ஒரு எக்ஸ் வந்து 100 கிலோ வித்திருக்காரு. மிச்ச 400 கிலோ வந்து 8% லாபத்துக்கு விட்டுருக்காரு. கரெக்டா? ஸோ 500 வந்துருச்சு, இங்க 8 வந்துருச்சு, இங்க 18 வந்துருச்சு. ஸோ புரியுதா? பார்க்கதான் கொஸ்டின் அப்படியே பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? ஸோ இந்த 15th கொஸ்டினோட பார்ட் 1 வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. நம்ம 15 கொஸ்டினை வெறித்தனமா சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து இந்த 15 கொஸ்டின் வரைக்கும் டிஃப்ரெண்டான நிறைய சம்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி வித் ஷார்ட்கட் வித் கான்செப்டோட சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும், புரியும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த வாரம் டாபிக் வந்து டெஸ்ட் டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லியிருந்தோம். ஒரு டாபிக் தான் சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா நீங்க வந்து 2-3 டாபிக் கொடுத்தீங்கன்னா படிக்க மாட்டீங்க. நான் வந்து இந்த வாரம் நான் வேற டாபிக் 2 டாபிக் 3 டாபிக் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்காக நிறுத்திட்டு இந்த ஒரு டாபிக் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த வாரம் நல்லா படிச்சுட்டு பக்காவா டெஸ்ட் எழுதுங்க, யூஸ் பண்ணுங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டே இருக்காங்க, நீங்களும் பார்த்து தான் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ வெறும் வீடியோஸ் மட்டும் பார்க்காத விட்டுட்டு ஒரு நோட் போட்டு பக்காவா நோட் பண்ணிட்டே வாங்க. நான் என்ன இந்த ஒரு வீடியோட நான் நிறுத்த போறது இல்லை. அடுத்தடுத்த பாட்டு அடுத்தது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டினியூஸா நான் கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ நீங்க இதை பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ நோட் போட்டு பக்காவா ப்ராப்பரா நோட் பண்ணி படிச்சுட்டே வாங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா சார் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு 30ல ஒரு 50 சம் வந்து நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நான் கொடுக்குறேன். பிடிஎஃபாவே டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்றேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்துக்கு நான் முடிஞ்சாலும் கொடுக்க ட்ரை பண்றேன். வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை நான் கொடுக்க ட்ரை பண்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரூபன்.